சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சன்னதி புதுக்குளம் கிராமத்தில் உள்ள உடையன்குளம் கண்மாய் பகுதியில் குவாரி அமைத்து செம்மண் எடுத்து வருவதால் சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படையும் என்பதால் அதனை மூட வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரங்கள். கண்டிப்பாக சுதா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சன்னதி புதுக்குளம் கிராமத்தில் அருகே உள்ளது உடையன் குளம் கம்மாய். இந்த கம்மாயை நம்பி சுமார் 500 ஏக்கருக்கு மேல் தற்போது வரை விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக பணம் பார்க்கும் நோக்கத்தில் தனியார் காவல் குவாரி அமைத்து அனுமதித்த அளவை விட செம்மண் எடுத்து வருகின்றனர். இந்த செம்மண் குவாரியை சுற்றி 10க்கும் மேற்பட்ட விவசாய கிராமங்களானது உள்ளது. அந்த செம்மண் அள்ளும் இடத்தில் அளவுக்கு மீறி மணல் அள்ளியதால் அங்கு தோண்டும் பொழுது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடியும். அங்கு ஊறி வரும் தண்ணீரை மூடி மறைத்துவிட்டு மறுபடியும் குவாரியில் மணல் அள்ள தொடங்கியுள்ளனர். அது மட்டுமின்றி இந்த குவாரியை மண்ணல்லும் பட்சத்தில் அந்த இடம் ஆழமாகி சுற்றில் இருக்கும் விவசாய நிலங்கள் அனைத்தும் மழை காலத்தில் சரிவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் இதனால் விவசாயத்திற்கு முற்றிலும் பாதிக்கும் அபாயமானது ஏற்பட்டுள்ளது. 4-5 அடிகளிலே தண்ணீர் ஊற்று வருகிறது. வளமான விவசாய நிலங்களில் எதற்காக குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து மணல் அள்ளப்படுகிற என்ற கேள்வி மக்களிடம் எழுந்துள்ளது. மேலும் விவசாயம் வளமான பூமியை ஒரு சிலர் லாப நோக்கத்திற்காக மணல் அள்ளி விவசாயத்திற்கு கேடு விளைவிக்கும் இந்த குவாரியை மூட வேண்டும் என கிராம மக்கள் மட்டுமின்றி விவசாயிகள் தரப்பிலும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த குவாரியில் மணல் அள்ளி விட்டு செல்லும் பொழுது இந்த கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையும், சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக பள்ளமாகி மாறிவிட்டு என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கிராம மக்கள் முன்வைத்துள்ளனர். மேலும் விவசாய நிலத்தை பாதிக்கும் இந்த செம்மண் குவாரியை உடனே மூட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அந்த பகுதியில் உள்ள கிராம மக்களும் விவசாயிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் பின்தங்கிய மாவட்டமாக பார்க்கப்படும் சிவகங்கையில் இது போன்ற குவாரிகள் அமைப்பதை தடுக்க கனிம வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சுதா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.